டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட பின் தற்போது திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் நடந்த பணிகள், அந்த பணிகளை குறித்து ஒரு வீடியோ, ஒரு தொகுப்பு தயாரிக்கப்பட்டிருக்கு. அதை இப்போ உங்களுக்கு முன்னாடி போட்டு காட்டுறோம். அதையும் பாருங்க. வரலாறு படைக்கும் நீர் மேலாண்மை. சோழநாடு சோறுடைத்து என்ற முதுமொழிக்கு ஏற்ப உணவு உற்பத்தியில் டெல்டா மாவட்டங்களின் முக்கியத்துவம் உணர்ந்து சோழர்களுக்கு பிறகு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பின்னர் 1997 டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் உயிர் கொடுத்த இந்த அரும் பணி கடந்த 25 ஆண்டுகளாக டெல்டா மாவட்டங்களின் உணவு உற்பத்தியில் பல சாதனைகளை புரிந்து வருகிறது. அவர் தம் வழியில் 2021ஆம் ஆண்டு சமூக நீதி ஆட்சியை நிறுவியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வேளாண்மையும் நீர்வளமும் தனது அரசின் முக்கிய இலக்கு என அறிவித்து பல்வேறு சிறப்புமிக்க திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். கடந்த ஆண்டு 9 டெல்டா மாவட்டங்களில் கடைமடை வரை தண்ணீர் தங்குதடையின்றி செல்லும் வகையில் ரூபாய் 65 கோடியில் 4061 கிலோமீட்டர் தூரத்திற்கு அனைத்து நீர்வழி தடங்களையும் தூர்வாரும் வகையில் 647 பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றினார். டெல்டா மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் தற்போது திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதனுடைய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். காலத்தின் குரல் தொடர்கிறது.